கருப்பா சாப்பிடு, சரியா? போயிட்டு வரேன். மக்கள்லாம் முழிச்சிருக்கிறாங்க. இல்லை வித்தியாசமாக பார்க்குது என்னோட. வா வா இந்தா வாடா. டேய் கருப்பா இங்கே வா. சாப்பிடு. அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சாப்பிடு 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 நீ சாப்பிடு. வண்டி எடுத்துட்டு போனாங்க. வாசாமி கொஞ்சம் நேரம் இருக்குது. சட்டைக்கு வராமல் இருந்தால் சரி. வா அங்கே தனியாக இங்கே வந்தால் தான் நல்லா சாப்பிட முடியும். விட மாட்டாளுங்க. சாப்பிடு. ஒரு குட்டு சோறு நல்லா திருப்தியாக சாப்பிடு. சாப்பிடு சாமி. வயிறார சாப்பிட சொல்லுவாங்க. உனந்த பிள்ளைய உன்னை திங்க விடாது சாமி. ராணிம்மா சாப்பிடு சாப்பிடு சாமி சாப்பிடு. ரெகுலராக நீ இங்கேயே இருந்துற. அம்மா உனக்கு இங்கேயே வந்து தரேன். டங்கு 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 டங்குன்னு ஆட்டம் தான். என்னது சீச்சி தான். இன்றைக்கி நிறைய சீச்சி செஞ்சு எடுத்துன்னு வந்திருக்கேன். எல்லோருக்கும் கிடைக்கிது. ஜிம்மி மாதிரியே இருப்பா வரீங்க. ஓட்டு ஜிம்மி மாதிரியே அழகி. எங்கள் ஜிம்மி குட்டி மாதிரியே தான் இருக்கும். இது ஜிம்மி பேப்பர் மாதிரியே தான் இருக்கும். தருவண்டி குஞ்சாமணி இங்கே வா. இங்கே வா சாப்பிடுங்க. வெரி குட் வெரி குட். குட்டி பேப்பா குட்டி பேப்பு வா. நீங்கள் 3 பேர் 3 இடத்துல சாப்பிடுங்க போங்க. ஆம்பளை பையனுக்கு எதில் வைக்கிறது? இந்த ஆம்பளை பையா உனக்கு தாண்டா இடமில்ல. எங்கே வைக்கலாம்? தட்டு எடுக்கிற வாடா வா. தரு கவரில் போட்டு வச்சுருக்கேன் பாரு. சாப்பிடு சாப்பிடு. நீ சாப்பிடு. ஒன்றும் சொல்ல மாட்டா. வா சாப்பிடுப்பா. சாப்பிடுங்க. வயிற்றுக்கு ஃபுல்லாக சாப்பிடுங்க. சரியாம்மா சாப்பிடு சாப்பிடு. ஏன்னா அவளுக்கு ஃபஸ்ட்டு போட்டுட்டு வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் போடும்போது அவளுக்கு என்ன பண்ணல, கறியை பூரா அங்கேயே தின்றாள். வெறும் சோறு தான் இந்த பிள்ளை கிடையாது. இன்றைக்கி இப்படி இருந்து வந்தேன். அதனால் அவளுக்கு சாப்பாடு அவளுக்கு கிடைக்கும். அந்த இருட்டுக்குள்ளே ஒரே புல்லும் பூண்டுமா இருக்கனால போட முடியல. வாங்க இங்கே கொஞ்சம் சாப்பிடும். இங்கே ஒரு ஆள் சாப்பிடும். ஏய் இதான் தப்பு. இவட்ட என்ன புதுசாக கொடுத்துட்டோமோ, அவனுக்கு என்ன புதுசாக கொடுத்துட்டோமோ. ஆம்பளை பையன் அங்கே வா. உன்னை தனியாக செப்பரேட் பண்ணுறதே எனக்கு வேலையாக போச்சுடா. வாடா. குப்பையெல்லாம் கலரணுமா இருக்குது. ஏ உனக்கு இங்கே தனியாக வச்சிட்ற. வாடா ரே ஆம்பளை பையன். ஒரு வழி இல்லை. ஆம்பளை பையன் வரும். சண்டைக்கு வராமல் இருந்தால் சரி. செப்பரேட் பண்ணி சாப்பிடு. பொம்பளை விட மாட்டாள் கொண்டு. ஏய் உனக்கு அங்கே கொடுத்துருக்கார அதை தின்னு. ரொம்ப பண்ணிங்கன்னா அடி வெளுத்துருவேன். சாப்பிடியா? நல்ல சிமெண்ட் தட்டு தான். சாப்பிடு. திங்க வச்சுட்டு தானே போகணும். ஒரு அரிசி மூட்டை கவர் இருந்தது. அது மேலே எடுத்து போட்டு இவ்வளோ தட்டில் வச்சுட்டாங்க அம்மாளுக்கு. சாப்பிட்டோம். ஏழுமே மணி 11:15. ஷோ இதுலேயும் 1-2 சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. 11 மணி வரைக்கும் தம் அடிச்சுட்டு வந்திருக்காரு ஒரு ஆள். உட்காந்துட்டு இந்த நாய்களுக்குள்ளே இவங்க சோறு ஏன் போடுறாங்கன்னு வியாக்கியானம் பேசிட்டு உட்காந்துருக்குறான்.
இன்னும் வண்டி வாகனத்தில் சுற்றுறான். இவனுங்களுக்கு எப்படி தான் என்னன்னே எனக்கு தெரில. வண்டி வாகனத்தில் சுற்றிக்கிட்டு 12, 1 மணி 2 மணி வரைக்கும் சுற்றுறது. 3 மணிலேருந்து வியாபாரிக்கு மார்க்கெட்டு போகிறதுக்கு சுற்றுறாங்க. அப்போ இந்த ஜீவனங்களுக்கு எப்படி தான் சோறு போடுறது, எப்படி தான் நான் அதுக்குள்ள நிம்மதியாக நடமாடும் விளையாடும்னு தெரியல. இல்லை உண்மை அதுதான். இதுக்கு ஃப்ரீயாக இதுகளுக்கு சோறு போடுறப்போ மனுஷன் நடமாடாத நேரத்தில் போடலான்னு பார்த்தா அங்கங்கே நின்றுக்கிட்டு பார்க்குறாங்க. சரி, பார்க்குறனால சந்தோஷமாக பட முடியும். பார்த்துட்டா கப்புங்குது, மனசு பகீருங்குது. ஏன்னா அடுத்து என்ன ஆப்பு வைக்க போகிறாங்களே, இது ஒரு பெரிய வேலைன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு மறுநாள் இந்த நேரத்தில் காத்திருந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற கவுன்சிலர்கிட்டையோ இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பெரிய மனுஷங்கன்னு என்ன மனசளவில் இருந்தால் பெரிய மனுஷங்களாக இருக்கணும். பண வசதியில் இருக்கிறவனை பெரியவனை பிடிச்சிட்டு இது மாதிரி சோறு போடுறதால தான் நாய்கள் பெருகுது. எவ்வளோ பெரிய ஆராய்ச்சி பாருங்களேன். வேறு ஒருத்தன் கேமரா வேறு வச்சுருக்காங்க. ஐயோ கடவுளை, கேமராவை தெரியுது. நாய்கள் பெருகிறதுக்கு காரணம் சோறு ஓடுறதுனால தான்ட்டாங்க. அது இனப்பெருக்கம் பண்ணியெல்லாம் பெருகலை. நான் சோறு ஓடும்போது அதுவே கரு உண்டாகி குட்டி போட்டுருது. பாருங்களேன், என்ன ஒரு அதிசயம் பாருங்களேன். நாய்களுக்கு நான் சோறு ஓடுறதுனால குட்டி போடுதுங்க. 4-12 ஆயிடுது. ஸோ இந்த மக்களோட அறிவை பேசுகிறது, இவங்கெல்லாம் பேசுகிறது வேஸ்ட்டுங்க. இந்த மக்கள்கிட்டலாம் போய் விளக்கல, கருணை இல்லாத மக்கள்கிட்ட போய் நம்ம விளக்கம் சொல்கிறது பைத்தியக்காரனுக்கு பல்லு விளக்கோட சமம். அதனாலேயே நான் இதெல்லாம் விட்டுட்டேன். அவங்களாம் ஓஞ்சி போன நேரத்தில் கொண்டாந்து போடுறது பயந்துட்டுன்னு இல்லை. இவனுக்கிட்டலாம் போராட முடியல. ஒரு ஆள் ஒரு இடத்துலனா பரவாயில்ல, வர இடத்துல ஊரை இது போல் சாப்பிட்டானுங்க தான் இருக்கானுவான். அப்படி தான் சொல்லணும். வேறு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? பதிலே சொல்ல முடியல. இது நல்லதுன்னு கூட அவங்களால நினைக்க முடியல. நம்ம ஜீவன்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா என்ன பண்ணும்? வீட்டில் வந்து திருடோ இல்லை யாரா பசங்களை கடிக்கும், குழந்தைங்க போகும்போது இறட்டும். அது இல்லாமல் இது ஏதோ அந்த 4 ஜீவனுங்களுக்கோ இந்த ஏரியாவில் அவங்க சாப்பாடு போடுறாங்களே, அதை நம்ம போடாட்டியும் பரவாயில்ல, தடுக்காமல் இருப்போம், தொல்லை பண்ணாமல் இருப்போம்னு யாருக்காவது தோணுதா? எதுவுமே கிடையாது. அந்த பக்கம் ரொம்ப இருட்டுங்க. அங்கே போய் என்னால் சாப்பாடு போடவே முடியல. ரொம்ப நாஸ்தியாக இருக்குது. எனக்கு எல்லாம் ஊர் அடங்கியிருக்கு. கடைகண்ணியெல்லாம் கூட பூட்டி இருக்குது. அதனால் டக்குன்னு ஒரு கவர் வச்சு இங்கேயே போட்டுட்டேன். நாளைக்கு இப்படி தொடர முடியாது. பாருங்க, இப்போ பெரிய ஜிம்மி நல்லா பழப்பலன்னு வராளா. நல்லா ஆளுக்கு உடம்பு வாட்டமாக ரொம்ப இழைச்சி கிடந்துச்சு 15 நாளைக்கு முன்னாடி. இப்போ நல்லா உடம்பு வைக்குது. தொடர்ந்து ஊட்டம் கொடுக்கணுங்க, இல்லைன்னா கஷ்டம். எப்படியும் ஒரு 3 கிலோ அரிசி, 2 கிலோ சிக்கனு, 2 கிலோ காலாவது ஆகிடுதுங்க. வாங்கிட்டு வந்து கழுவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் யூஸ் பண்ணுறேன். 2 நாளைக்கு ஒரு தடவை கடைக்கு ஓடணும். முடியல. சில நேரங்களில் பெடிகிரி கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணி போடுவேன். வேலையும் பார்த்துக்கிட்டு எதுவும் பண்ணவே முடியல. கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? மதியமே போய் செஞ்சு வச்சாதான் இந்நேரத்துக்குலாம் ஆறி இருக்கும். கையை விட்டு பிசைஞ்சு பண்ண முடியும். சில நேரம் ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா அப்படியே முழு காலோடு கொண்டாந்து போடுற மாதிரி வரும். பிசைஞ்சு கூட போட முடியாது. ஏதோ ஒன்று காத்துட்ருக்குமேனு. ரொம்ப முடியல, வெளியூர் போகிற அவசர ஆத்திரன்னா பெடிகிரி மட்டும் போட சொல்லிவிட்டு நான் ஓடிடுவேன். அப்படி தான் போயிட்டுருக்குது. பார்ப்போம். என்னடி ப்ரௌனி சுருங்கி போகிற சோறு இல்லாதனாலையா? ஃபுல்லாக சோறு இல்லாதனால சொல்லு ஆரம்பிச்சிட்டியா? எங்கள் கையால் திருட்டு என்ன திட்டுற ஒருத்தன் நீ தான்டா. ஓ, நீ அப்படி கத்தினேன்னா அவன் தம் அடிச்சுட்டு இருக்கிறவன் அன்றைக்கி மாதிரி கல் எடுத்து அடிப்பான். கம்முன்னு போடா கிறுக்கு பயல. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளம்புறேன். ரொம்ப டயர்டாகிடுச்சு. இனிமேல் போய் குளிச்சுட்டு படுக்கணும். திருப்பி காலையில் வச்சு கடை ஓப்பன் பண்ணிட்டேன். எனக்கு கடையில் தான் வேலை. எந்த உதவியும் நமக்கு வரதில்லை. அப்படிங்கும்போது நம்ம வாழ்வாதாரத்தையும் பார்த்துட்டு இந்த ஜீவனுங்களுக்கு விட முடியாதுல்லவா? செய்ய வேண்டிய சூழ்நிலை செய்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் செய்வோம். பார்ப்போம். யார்கிட்டையும் உதவி கேட்கணும் கூடாதுன்ற ஒரு வைராக்கியம் வேற என்ன. நம்ம தானே விருப்பப்பட்டு செய்கிறோம், நம்ம செய்வோம். கடவுள் எதிர்பார்த்து தான் நிற்கிற எல்லா விஷயத்துக்கும். நீ கத்தாதறான். அங்கே இருக்கிறவனுக்கு எப்படி இருக்குமோ தெரியாது. அவன் விடிய இங்கே தான் வந்து தம் அடிக்கிறான். விடிய ஊதுறான். என்னத்தை தான் வாயில் வச்சு ஊதுவான்னு அவனுக்கு ஒரு கேடும் வரமாட்டேங்குது. விடிய ஊதி தள்ளி போட்டு நீ குலைச்சா அவனுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. அவன் ஏரியா அடுத்த வீதியில் இருக்குது. இங்கே வந்துட்டு அவன் பண்ணுற நாட்டாமல் பெருத்த நாட்டாமையாக இருக்குது கழட்டு பையன். ஸோ கடவுளே, எனக்கு கோபமும் வருது. அதை கட்டுப்படுத்தவும் முடியல, கட்டுப்படுத்தாமல் இருக்கவும் முடியல. என்ன பண்ணுறது? அது திங்க அடித்து போட்டுருவானே. அந்த ஒதுக்குப்புறமாக இருந்த பிரச்சனையில் போட்டுட்டு கிளம்பிடலாம். இங்கே அடிச்சிருவானுக்கு தான் நிற்கிறேன். அதுக்கப்புறம் நான் போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு தூங்கணும். சரி இதே ஆரம்பிக்காத. எத்தனை அடி வாங்கினாலும் உனக்கும் உரைக்க மாட்டேங்குது. அந்த கல்லை விட்டு எறிகிறானே.
வண்டி வந்துக்கிட்டே இருக்குது, விடிய விடிய ஊர்வலம் போவானுங்க. ஸோ வேறு 12 மணி ஆனாலும் நவர்றதை நிற்கதாப்போ திரியிறானோ ஏரியா வர ஏரியா. இவனுக்கு தான் பிடிச்ச ஒரு லாக்டவுன் மாதிரி உள்ளே போட மாட்டேன்றாங்க. இத்தனை மணிக்கு மேலே ஏன்டா சுற்றுறீங்கன்னு. சரிப்பா, நீ ஓலையிடுறது பெரும் இதாக இருக்குதுடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டுட்டாலு. என் தட்டை கொடுப்பீங்களாம்மா? நான் தட்டை எடுத்துக்கிறேன், அதில் கொட்டிட்டு போகிறேன். இந்தா சாப்பிட்டு லாஸ்ட்டாக மீந்தது சாப்பிட்டுக்கோ, சாப்பிடுங்க. அங்கே ஒரு தேடிட்டு இருக்கிறாப்பா, அவ்வளோ தான் கொடுக்கலான்னு பார்த்து அதுக்குள்ள நீ வந்துட்ட. சாப்பிடு, நீ பொம்பளை பிள்ளை தான் சாப்பிடு. பொம்பளை பிள்ளைக்கு சோறு வற்ற மாட்டேங்குதுப்பா.